இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? உங்க கணவர் என்ன வேலை பார்க்கறாரு? நான் வந்து பிரைவேட் கம்பெனில டிஎல்ஆ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் டீம் சார். லீடர். ஓகே. 25,000 தான். அவர் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்ட். 2 இயர்ஸ் பேக் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாரு. சம் ப்ராப்ளம்னால நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். வீட்லயே இருங்க, வேண்டாம் ஒர்க்குக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பாப்பாவை பார்த்துட்டே இருக்காரு. 25,000 சம்பளம் வாங்குறீங்க நீங்க. 50% வீட்டுக்கு கொடுத்துருவீங்க, 50% உங்களுக்கு வச்சுப்பேங்கிறீங்க. 50% உங்களோட தேவை என்ன? மேக்கப் ஐட்டம்ஸ் வாங்குவாங்க, ட்ரெஸ் வாங்குவாங்க. வீக்லி ஒரு 2 ட்ரெஸ்ஸாவது வாங்கிடுவாங்க சார். இல்ல எனக்கு அதை ஷாக்கா இருந்தது. ஏன்னா சேலரி 25,000 ரூபாய், அதுல பாதியை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாப்லையா, ஃபேமிலி சார் கொடுத்துருவாப்லையா? அந்த பாதியாவது சொல்லுங்க சார். அவங்க கமிட்மெண்ட்டை கட்ட சொல்லி கொடுப்பாங்க சார். ஓ, அந்த இஎம்ஐ இதெல்லாம் இருக்கும் அதெல்லாமா? அவங்க கமிட்மெண்ட்டை கட்ட சொல்லி கொடுப்பாங்க. ஃபேமிலிக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 10 to 20% அவங்களா வாங்கிட்டு வந்தால் உண்டு, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே நான் தான் வாங்கி போடுவேன் சார். இன்னொன்று என்னன்னா அவங்க வந்து நிறைய ஆடம்பரமாக செலவு பண்ணுவாங்க. அவங்க நினைச்சா அப்பயே வாங்கிட்டு வந்துருவாங்க. நான் எதுவும் கேட்கக்கூடாது. கேட்டா அவ்வளோதான். ஓகே. உங்க குழந்தைங்க? பொண்ணு இருக்கு சார், ஒரு பொண்ணு இருக்கு. ஓகே. டெய்லி நான் தான் ஸ்கூலுக்கு அனுப்புவேன் சார். காலையில் சமையல் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு 1 மணிக்கு அப்படி சாப்பிட்டுட்டு படுப்பேன் சார். அப்போ தான் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வருவாங்க. ஏன்னா சும்மாவே சாப்பிட்டு படுத்துட்டு தூங்கிட்டு இருக்க, எந்த வேலையும் செய்யறதில்ல, இப்போ இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கொஞ்சம் ஹர்ட் ஆகும் சார். ஓகே ஓகே. எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இவங்க இஷ்டத்துக்கு இவங்க எடுத்துன்னு செலவு பண்ணுறாங்க. நம்மளை கொஞ்சம் அதிகாரம் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது சார். வீட்டுக்கு தேவையான காய்கறி, மளிகை சாமான் எல்லாமே நான் தான் வாங்குவேன் சார். என்னைக்காவது ஒரு நாள் தான் சமைப்பாங்க. அப்போ பார்த்து ஏதாவது இல்லாமல் இருக்கும். அப்போ ஏன் தக்காளி இல்லை, ஏன் வெங்காயம் இல்லை, இப்போ உடனே வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஓகே. இவ்வளவும் பண்றீங்க, ஆனால் சும்மா இருக்கீங்க, பேரும் வாங்கிருக்கீங்க. இவங்க வேலை சொல்றது இல்லாமல் இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வேறு ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க சார். எங்கள் வீட்டுக்கார் சும்மா தான் இருக்காரு. உனக்கு ஏதோ சொல்லணுமா சொல்லு, நான் சொல்கிறேன் அப்படின்னுவாங்க சார். ஓகே. நீங்கள் உங்கள் சம்பாத்தியம் எவ்வளவு? என்னோட சேலரி வந்து 65,000 சார். எம்என்சி கம்பெனில ஒர்க் பண்றேன். ஓகே. 65,000 ரூபாய். உங்க கணவர்? அவருக்கு 50,000. 50,000 ரூபாய். ஓகே ஓகே. நீங்க எங்க வேலை பார்க்குறீங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார், ப்ரைவேட்டில். உங்களை விட உங்க மனைவி அதிகமாக சம்பாதிப்பது உங்களுக்கு எந்த இடத்துல சின்ன ஈகோ ரைஸோ அல்லது வந்து ஒரு சின்ன ஹர்ட்டிங்கோ எங்கே ஏற்படுது? இல்லை, இது சின்ன ஏட்டிங்லாம் இல்லை, ரொம்ப பெரிய ஏட்டிங்காக இருக்குது. காலையில் ஏஞ்சிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம பார்ட்னர், ஐ மீன் வந்து எல்லாத்துலேயுமே பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எல்லாத்துலேயும் ஹெல்ப் பண்ணுவேன். இப்போ வந்து கடைக்கு போகிறதாகட்டும், இல்லை அவங்களுக்கு குக் பண்ணும்போது நம்ம ஏதாவது காய்கறி கட் பண்ணுறதாகட்டும், அதெல்லாம் நம்ம பண்ணுறோன்னு வச்சிங்களேன். இப்போ நம்ம அவங்களுக்கு செய்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி நான் அவங்ககிட்ட எதிர்பார்ப்பேன். அதாவது எனக்கு தேவையான ஸ்நாக்ஸோ இல்லை லஞ்சோ கட்டுறதில்ல, அவங்க வந்து அவங்க ஒர்க்கை மட்டும் பார்த்துக்கிட்டு நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு கடைசியில் நானே என்னோட டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. இப்போ உங்களோட ஃபேமிலி பொருளாதாரத்தில் உங்களால் என்னெல்லாம் சப்போர்ட் ஆகுது? உதாரணத்துக்கு நான் பைக்கோட இஎம்ஐ நான் தான் கட்டுறேன், அல்லது வீட்டோட ஹோம் லோன் நான் கட்டுறேன், இந்த மாதிரி தான் ஒன்று இருக்கும்ல. பாதி ஹோம் லோன் கார் லோன் எல்லாமே 2 பேருமே ஷேர் பண்ணி தான் சார் கட்டுறோம். இப்போ நீங்கள் அப்படி இருக்கப்போ நீங்கள் எதை நம்பிக்கையில் நீ வேலையை விடுன்னு சொல்கிறீங்க? இல்லை, இப்போது ஆக்சுவலாக என்னால் வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஈகோ தான் சொல்லப்போனால் ஓப்பனாக. அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இப்போ எல்லா வீட்லேயுமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறதுல காமனாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஓப்பனாக சொன்னால் திமிராயிடுது. நீங்களே உங்களுக்கு ஈகோன்னு சொல்லிக்கிறீங்க, அடுத்து அவங்க வேலைக்கு போனால் அவங்களுக்கு ஈகோ வந்துருதுங்கிறீங்க. இல்லை சார், வேலைக்கு போகிறதுனால தானே இந்த பேச்செல்லாம் வருது. அதனால தான் நம்ம ஹேட் ஆகிறோம், அதனால ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை வருது. அவங்க வேலைக்கு போகலாம், அவங்க வீட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு போக போகிறேன் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு அவங்களுக்கு ஒரு பாண்டிங்கே எனக்கு கட் ஆகிற மாதிரி இருக்குது சார். அவங்க பாட்டு தனியாக இருக்கிற மாதிரி, இல்லை நான் பாட்டு ஏதோ தனியாக வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சரி, இப்போ இப்படி வச்சுக்கோங்க. இப்போ உங்களை காட்டிலும் உங்கள் மனைவி 10,000 அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க. இப்போ உங்கள் மனைவி வந்து வேலைக்கு போட்டு நீங்கள் வீட்டில் இருந்து பார்த்துக்கலாமே? இல்லை, அது பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? நான் குடும்ப தலைவனாச்சே, நான் உழைச்சாகணும்ல. அவங்க யாரு? அதான் சார், குடும்ப தலைவர் வீட்டை பார்த்துக்கிட்டோம். இல்லைங்க, அதான் இப்போ இதுக்கு தான் நான் கேட்டேன்னா சார், மைண்ட் செட் வெளியே வரணும் தான் கேட்டேன் நான் சார். இல்லை சார், உண்மை அதான், நான் அதான் ஒத்துக்கிறேனே. அவங்க வீட்டில் இருந்தால் அவங்க அந்த மாதிரி பேச மாட்டாங்க. நீங்கள் ஆரம்பிக்கும்போது எப்படி ஆரம்பிச்சிங்கன்னா, என் குடும்ப நலன் முக்கியம், நானும் என் மனைவி மூஞ்ச பார்த்துக்கிறதே முடியல, நான் வேற எங்கேயும் இருக்க மாதிரி இருக்கு, அவள் வேற எங்கேயும் இருக்க மாட்டேங்குன்னு தத்துவம் பேசுன மாதிரி ஆரம்பிச்சிங்க. கடைசியில் எங்கே வந்து முடிச்சிங்கன்னா, அவள் வேலைக்கு போகக்கூடாது, நான் வீட்டில் இருந்து பார்த்துக்கணும். இது ஆணாதிக்கம். இல்லை, அது எதுக்காக எனக்கு உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க வந்து எனக்கு ஈக்குவலாக பேசினா கூட பரவாயில்ல, நான் வந்து ரொம்ப இதுவாக பேச ஆரம்பிப்பேன். அவங்க ஆரம்பிக்கிறதே கத்துற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஆப்போசிட்டாக ஒரு வார்த்தை, இப்போ நம்ம சாதாரணமாக என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறதுக்கும் இப்போ என்ன உனக்கு அப்படின்னு கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நான் வந்து சாதாரணமாக பேசுவேன் ஒரு வார்த்தையை, அவங்க அதை வந்து ரைஸ் பண்ணி பேசும்போது எனக்கு அந்த இடத்துல அவங்களுடைய ஆதிக்கம், நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்னும் போது நான் வந்து அவங்கக்கிட்ட அடங்கி போகணும். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நீ வேலையை விட்டுருன்னு சொன்னீங்கல்ல, இப்போ அதே போல் அவங்க உங்களை நோக்கி வேலையை விடுன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் வேலையை விடுறீங்களா? இல்லை, சொல்ல முடியுமா? நிறைய சுச்சுவேஷன்ஸ் உங்கள் ஃபேமிலியில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க.
மனைவி உங்களை விட அதிகமாக சம்பாதிப்பதனால ஏதேனும் ஒரு தருணத்தில் நம்மளை ஒரு படி கீழே தான் வச்சு பார்க்குறாங்களோ அப்படிங்கிற என்னைக்காவது ஃபீலாக இருக்கா? நான் சம்பாரிச்சிட்டு இருக்கும்போது ஸோ என்னுடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபேமிலிக்கு தான் வரும். ஸோ என்னால் எந்த சேவிங்ஸும் என்னால் பண்ண முடியாது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க சம்பாதிக்க ஆரம்பித்த போது ஃபேமிலிக்குன்னு வந்து எதுவும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் நம்ம கேட்டாலும் நிறைய சண்டைகள் நிறையா வரும். இது ஏன் பணம் என்னுடைய இது அப்படின்னு. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து பேங்க்கில் சேவிங்ஸ் போட்டிருக்காங்க, நிறைய போட்டிருக்காங்க. ஒரு சம்டைம்ஸ் சில கான்வர்சேஷன்ஸ் வரும்போது அவங்க வந்து ஒரு குத்தி காமிக்கிற மாதிரி சொல்லுவாங்க, நீ இத்தனை வருஷம் சம்பாரித்து என்னத்தை சேவிங் வச்சுருக்க, நான் எவ்வளோ சேவிங் வச்சுருக்கேன். அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் ஹர்ட் ஆகும். ஏன் அப்படி வருது கேட்குறீங்க? சார் அவங்களுக்குன்னு ஏதாச்சும் சேர்த்து வைக்கணும்ல சார். நாளை பின்ன யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இருக்கா? இல்லை குத்தி கட்டுறது கேட்குறாங்க. அவரோட அப்படி சம்பாதிக்க சொன்னாலாச்சும் அவங்க ஏதாச்சும் சேவ் பண்ணுவாங்களா அப்படிங்கறதுக்காக தானே சார் நாங்க அதை அது சொல்றோம். ஓகேமா, அவர் செலவு பூரா வேற எதுவும் அனாவசிய செலவு பண்ணல, குடும்பத்துக்கு தான் செலவு பண்றாரு. அப்போ உங்களுக்கு தானே வருது இது மாறா? நாங்களும் சேர்த்து தான் குடும்பத்துக்கு செலவு பண்ணிட்டு நாங்க எப்படி சார் மிச்சப்படுத்துறோம்? இப்போ நீங்க 2 பேரும் வேலைக்கு போறீங்க. இப்போ இது என்ன ஆயிடுது, நான் சாதிச்சிட்டேன் நீ என்ன சாதிச்சேன்னு தானே போய் முடிஞ்சிருது. ஒவ்வொரு டைம் பண்ணும்போது இதை கொஷின் தான் வரும். சார் நாங்க போனதை விட அவங்க தான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து சேலரி வாங்கிட்டு இருக்காங்க, வேலைக்கு போயிட்டே இருக்காங்கல்ல. அப்புறம் ஏன் அவங்களால சேர்த்து வைக்க முடியலன்னு தான் என்னோட கொஷின். நம்ம நோக்கமே நல்ல நோக்கமா இருந்தாலும் கூட நீ எப்படி சொல்றீங்கன்னு இருக்குல்ல. இப்போ உங்க நோக்கம் நல்ல நோக்கமா இருக்கலாம், ஆனா அதுக்காக நீ என்ன சாதிச்சேன்னு கேட்கும்போது அவரோட ஈகோவை நீங்களே ட்ரிகர் பண்றீங்களே. இப்போ ஒன்றும் ஒரு வீட்டுக்குள்ளேயே இது ஏன் பணம் இது ஓம் பணம்னு பிரிச்சா இது எங்க போய் முடியும் சொல்லுங்களேன். ஒருத்தங்க சேவ் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க கொஞ்சம் கைவிட்டு செலவு பண்ணுற ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. அவங்க யாராவது ஒருத்தவங்க நல்ல நோக்கம் சொல்லி புரிய வச்சு கூட்டு வருவாங்க. மாறா நீங்கள் அவரை கூட்டு வரேங்க பேரில் அவர் ஈகோ ட்ரிகர் பண்ணுறீங்க. அந்த ஈகோனால ஏதோ வார்த்தை சொல்கிறாரு, அது யாரை ஹர்ட் பண்ணும்? கடைசியில் அது எங்கே போய் முடியும்? அது சண்டையில தான் சார் போய் அப்போ முடியுது. நீங்கள் அந்த சண்டைக்கு யார் வடிவகுக்கிறா? அது நாங்கள் சொன்ன உடனே அதை செய்யலாம்ல சார். அதை நான் பண்ணுறேம்மா, சரி ஓகே நீ சொல்லிட்ட நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாக்கா அந்த இடத்துல இந்த பிரச்சனைங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல சார். அது இப்போ நீ நல்லா கவனிச்சு பார்த்தா இது சிம்பிளாக முடிக்க முடியும். இப்போ அவர் சொல்கிற எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே மாதிரி ஒரே ஸ்டேக்கில் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் அவர் 100 சொல்லுவாப்புல. இல்லை நான் காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கேன் அதை பண்ணவே இல்லைன்னு. அதுக்கு அவர் வந்து உங்கள் ஈகோ ட்ரிகர் பண்ணுற மாதிரி அவர் பேசுகிறாரா? அதுவும் நடந்திருக்கு சார். இந்த ப்ராப்ளம்னால லாஸ்ட் இயர் கூட சொன்னாங்க, அப்பா அம்மா ஆக்சுவலாக எனக்கு இல்லை, இறந்துட்டாங்க. நீ இவ்வளோ பேசுறதுக்கும் நான் உன்னை இங்கே வச்சிருக்கேன், இதே அப்பா அம்மா இருந்திருந்தாங்கனாக்கா நான் உன்னை கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு அனுப்பியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வாயிலேருந்து அந்த வார்த்தை வந்துச்சு சார். இல்லை இது கண்டிக்கத்தக்கது. ஏன் இப்படி சொன்னீங்க சார்? அந்த வார்த்தையை வர வச்சதே அவங்க தான் சார். இல்லை சார், ஆனால் அதுக்காக உங்கள் அப்பா அம்மா இல்லைங்கிறதால தான் வச்சுருக்கேன், உங்கள் அப்பா அம்மா இருந்தால் எங்கே அனுப்பியிருப்பேங்கிற ரீதியில் பேசுறது எப்படி சரி? அவங்க சொல்கிற வார்த்தைகள் தப்புன்னு சொல்கிறதுக்காகவே அந்த வார்த்தை நான் சொன்னது. அது தப்பு தான், நான் சொன்னது தப்பு தான். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து அது மாதிரிலாம் பேசினது இல்லை. பட் இப்போ வந்து சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதுனால நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் எதுக்காக இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்படணும்? குழந்தைங்களுக்காகவும் உங்களுக்காகவும் தானே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் எதுக்கு வேலைக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு ஸ்டேஜில் தோணிடுமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது சார் எனக்கு. ஒரு வார்த்தை கொள்ளும் ஒரு வார்த்தை வெல்லும். நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை அவங்களுக்கு கொண்டுருச்சு. அதனால தான் அவங்க அதை இந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது.